ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்ட ஒயர் கூடைக்கு ஃப்ளவர் லாக் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்கேல் அளவில் 7.5 அடிக்கு ஒயிட் கலர் ஒயர் இதை மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 7.5 அடிக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட போட்டதுனால ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 அடி அளவுக்கு விட்டுடணும். ஒயரை விட்டுட்டு ஒரு 4-5 சுற்று இதை மாதிரி 2 விரல் வச்சு இதை மாதிரி சுற்றிக்கணும். ஆப்போசிட் சைட்லேயும் சுற்றிக்கலாம், இப்படினாலும் சுற்றிக்கலாம், உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுருந்தோம் பாருங்கள், இதை ஒரு லாக் மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கணும், பிரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நீட்டாக வர ஒயரை பின்பக்கமாக இப்படி வச்சுட்டு அதை அந்த ஹோல் வழியாக உள்ளார விட்டு எடுக்கணும். இதை திருப்பி நம்ம மேலே வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். உங்களுக்கு சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி அதை இப்படி மடித்து கொண்டுட்டு வரணும். திருப்பி இப்படி மடிச்சிருக்கேன். 2வது ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டு அதை உள்ளார இப்படி ஒயரை விட்டு எடுக்கணும். திருப்பி இப்படி கொண்டுட்டு வரணும். இது மாதிரி தான் மாற்றி மாற்றி இது ஃபுல்லாமே நம்ம போட்டுட்டு வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் எப்படின்னு. இந்த பாருங்கள், அதை திருப்பி இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரணும். இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாமே அதை சுற்றி போட்டுட்டு வரணும். ஒரு இது போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரோட நெருக்கி விடுங்க. மொத்தம் இந்த இதுக்கு 8 வரும். அது மாதிரி 8 பெட்டல் மாதிரி வரும். நமக்கு நெருக்கி நெருக்கி விட்டோம்னா 8 பெட்டல் வரும். இப்போ நான் ஃபுல்லாமே 8யும் முடிச்சிட்டேன் பாருங்கள். முடிச்சாச்சு. திருப்பியும் இன்னொரு லைனை அதே மாதிரி தான் இன்னொரு லைன் நம்ம போடுறோம். நம்ம இந்த ஒயர் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதே மாதிரி திருப்பி திருப்பி 2 லைனோ இல்லை 3 லைனோ நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அது மேலேயே இழுத்து போடுங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக வருது பாருங்கள். பக்கத்தில் உள்ளதுக்கும் அதுக்கும் பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். இது கரெக்டாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி போடுறதுன்னு. ரொம்பவே ஈஸி தாங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். கொஞ்சம் ஒயரு மீதி இருக்கணும், ஏன்னா நம்ம கூடையில் இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். மீதி கொஞ்சோண்டு ஒயர் இருக்குது. நம்ம முன்னாடி விட்ட ஒயருக்கும் ஆப்போசிட் வரா மாதிரி இந்த ஒயரை பின்பக்கமாக சொருகி கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. 2 ஒயரும் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொருகி நாட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடியாச்சு. இது உள்ளார வைக்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் ஒயர் வச்சு அதை நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 அடி ஸ்கேல் அளவில் 3 அடி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு விரலில் சுற்றிக்கிறேன். ஒரு 4-5 தடவை இது மாதிரி, அதாவது குழி பக்கமாக இருக்கும்ல அந்த சைடு சுற்றிக்கணும், அந்த சைடு வரா மாதிரி. இப்போ இந்த ஒயரை உள்ளார இன்சர்ட் பண்ணி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி மேலே வரா மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இது மாதிரி சும்மா நம்ம சுற்றுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் வரிசெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். பள்ள பகுதி தான் நம்ம மேலே வரணும். அதே மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு லைன் சுற்றி முடிச்சிட்டேன். ஆப்போசிட்டில் நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வந்தோன்னா சீக்கிரம்னா அது ஃபில் ஆகிடும். இப்போ ஃபில் ஆகிட்டு பாருங்கள். இதான் அந்த பூக்குள்ளே வச்சுட்டு நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒயர் கூடையில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி வச்சுட்டு உள்ளார ஒயரை நாட் போட்டோ இல்லைனா சும்மா கூட நம்ம சொருகி விட்டுடலாம். இப்போ நான் சொருகியாச்சு, ரெடி ஆகிடுச்சு லாக்கு. அது மேலே போடுறது இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். லாக் எப்படி போடுறதுன்னு. இப்போ ஸ்கேல் அளவில் 3 அடிக்கு நான் ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் எடுத்திருக்கேன்.
இதை வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம பின்னணுமோ அந்த இடத்துல வந்து நேராக அந்த ஒயரை விட்டுடணும். விட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம எப்பொழுதும் வந்து ஹேண்டில் பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒயரை ஈவனாக எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று இதை மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த சைடு வருது, ரைட் சைடு வருது, லெஃப்ட் சைடு, இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஹேண்டில்லாம் பின்னுவோம்ல அதே மெத்தட் தான். 2 ஒயர் வச்சு நம்ம பின்னிட்டே வரணும். கரெக்டாக மாற்றி மாற்றி பின்னிட்டு வாங்க. இது வந்து 2 இது பின்னுறதுனால பின்னல் மாதிரியே வந்துடும், சீக்கிரமாக போட்டுடலாம். பாருங்கள் கொஞ்சம் தூரம் பின்னிட்டேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னிக்கணும். பின்னிட்டு நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம ஒயரை அதை வந்து இதை லாக் போட்டுடலாம். இப்போ பின்னிட்டு அந்த ஒயரை வந்து நான் அதுக்கு நேராக இன்செர்ட் பண்ணுறேன், உள்ளார மூடி மேலே இன்செர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஹேண்டில் வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் 2 பட்டன் விட்டுட்டு அந்த அடியில் எடுத்துகிட்டு வந்த ஒயரை இது மேலே வச்சு ஆப்போசிட் சைடில் கொண்டு போகணும். அது வந்து அந்த கூடையோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும், தனியாக தெரியாது. அதுக்கு தான் லெஃப்ட் சைடு உள்ள ஒயரை ரைட் சைடும், ரைட் சைடு உள்ள ஒயரை லெஃப்ட் சைடும் கொண்டு போகணும். திருப்பி இதை மாதிரி மாற்றி கொண்டுட்டு போய் நம்ம உள்பக்கமாக லாக் போட்டுடணும். இப்போ எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ பாருங்கள் சேர்ந்தா போல் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த ஒயரெல்லாம் சொருகி விட்டுறணும். நம்ம நிறைய ஒயர் சொருகி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேலே ஒயரை தூக்கி விட்டுட்டு சொருகினோம்னா ஈஸியாக சொருகிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிணும். இப்போ சொருகி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு லாக் போட்டுடலாம். கொஞ்சம் இழுத்து கரெக்டாக போடுங்க, லாக் ஆகிடும். இப்போ நமக்கு லாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.